பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏற்று இன்று வருமோ லேஸ்ட் கொஞ்சம் நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவில் தொன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஐயா வாங்க சாம்பார் வாங்கம்மா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை சாமி சாமி வாங்க சாம்பார் விட்ட சாம்பார் விட்டு பொரியல் வையே சாம்பார் போடும்போது அவர் அனுப்பிச்சு ஞான்மா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் வள்ளல் பெருமானின் மாத பூச தினம். இந்த புனிதமான நன்னாளில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நிறுவனரும் தலைமை ஆசிரியருமான சிவகுமார் ஐயா மற்றும் கன்னியாகுமரி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி சிவகுமார் தம்பதியர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக அறுசுவை உணவு வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டியும் அவருடைய மகன் மருத்துவர் கேப்டன் மருத்துவர் குருநாதன் அவர்களுக்கு விரைவில் நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும் இறைவனிடம் பிரார்த்தனை வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒருத்தர் வந்து அப்படி நிற்கணும். ஐயா கிட்ட ஒன்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை இல்லை 12 ஆயிடுச்சு, ஜனங்க ஒன்றும் வரல, வருவாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. சாமி நீங்கள் உட்காந்து வெயில இன்னும் ஜனங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. வெயில அழகு அதிகமாக இருக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. சாப்பிடும் சாமி ஐயா, சாப்பிடுங்க. பிடிமா தட்டை கையில் பிடிமா.
கொடுத்தே அற்புதம் செப்பலை முட்டை செப்பலை காணும் செப்பலுக்கும் நேரில் வண்டிக்கு நேரா டேய் கோயம் சாப்பிட்டு வாங்கிட்டா அதில் ஊற்றணுமா ரசம் சோறு கூட கலந்து தான் சாப்பிடுவோம் கரடு தான் கலந்து சாப்பிட்றோன்னு பார்த்தா சோறு கலந்து சாப்பிட்றோன்றா ஆனால் இதில் ரிக்கார்ட் ஆகுது கம்முன்னு அது பேர் தாமே நீங்கள் சாப்பிடுங்க வாயூர் போகணுமா வீட்டுக்கு போகணும் அவர் வந்தால் ஆமாம் முதல்ல எனக்கே மனசு சரியில்லை சாமி எனக்கே மனசு சரியில்லை அது ஏன் அது கரெக்ட் பண்ணால் தான் இப்போ நமக்கு திருப்தியாக வரும் சாமி ஆமாம் வரும்போது ஒரு இடத்துல மரம் அசைந்தாங்க நம்ம இந்த கூட கரண்ட்ல அறக்கிற மரங்குது மிஷினை குத்த உங்களால் அறக்க முடியுமா அப்புறம் கைக்கு தெரியாது கரண்ட் லைன்ல அறக்கணும் நான் இந்த வெறும் துண்டு துண்டா போடுறதுக்கு சின்ன மிஷின் ஆமாம் ஆமாம் அதை போட்டுக்கிறேன் இதெல்லாம் அறக்காது இது பட்டறையில் அறுத்தது சாமி இதெல்லாம் பட்டறையில் அறுத்தது ஐயா இந்த அளவுலாம் எங்களால் முடியாது இல்லைன்னா அதுவும் நடக்காதுங்க இதுதானா அதுக்காக தண்ணி வெளியே பிடிச்சிட்டு நம்ம கேன் தூக்கி வெளியே இல்லைன்னா இந்த கேன்ல இருந்தா பாரு ஊற்றிக்கா பா ஜெயகிருஷ்ணா உள்ள கேன் இருந்தா பாரு பாருங்க வெட்டிடுறாங்க சார் இவ்வளோ நேரம் இங்கே சாப்பாடு போகும்போது சொல்லக்குள்ள போகிறாரு அவர் என்ன பண்ணாரு ஆள் எப்போ தேவையா பெரும் பண்ணுறாரு சாமி ஐயா பாக்ஸ் எல்லாம் கிடையாது இதில் தான் போடுவான் பாக்ஸில் நீ போட்டுக்க பார்சல் கொடுக்குறது ஹோட்டல் பெரிய சாப்பாடு இல்லை நான் சொல்லுறது உங்களுக்கு புரியல இதில் போடுறோம் அதை எடுத்து அதில் போட்டு நீங்கள் போட்டு நீங்கள் தப்பாக கொடுக்கலங்க எங்களுக்கு இது எல்லாரும் தப்பா எடுத்துன்னு வந்தோம்னா என்ன பண்ணிட்டான் தரங்க நாங்கள் ஏற்கனவே பண்ண பாவம் போட்டு தான் இந்த வேலை செஞ்சுக்கிறோம் உங்களை மாதிரி ஆளுங்கள்னால எங்களுக்கு ரேஸ் ஆகிடுது ரொம்ப நன்றி பார்சல் கொடுக்குறது இல்லை புரியுதா உனக்கு இப்போ எல்லாரும் தப்பா காலையில் கஞ்சி கொடுக்குறேங்க உனக்கு உடம்பு சரியில்லை நான் தரேன் ஆனால் பார்க்குறவனுக்கு அது தெரியாத ஒருத்தர் குத்தாரு எங்களுக்கு கொடுக்கலன்றோம் வேற ஒன்றும் இல்லை உன் நிலைமை எனக்கு புரியுது நான் கொடுத்துட்றேன் இருந்து பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் அவருக்கு போட்டு எனக்கு டப்பாவில் போடுன்றோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் மாத பூச தினம். இந்த புனிதமான நன்னாளில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலை நிறுவனர் மருத்துவர் சிவகுமார் ஐயா, கன்னியாபுரம் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை செல்வி சிவகுமார் தம்பதியர்கள், மருத்துவர் பாரதி, மருத்துவர் மெய்ப்பொருள், மருத்துவர் குருநாதன், திலகவதி குப்புசாமி ஆகிய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக உணவு வழங்குகின்றார்கள்.
இவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டியும் அவருடைய அன்பு மகன் கேப்டன் டாக்டர் குருநாதன் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும் எல்லாம் வல்ல திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து உணவு வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பின்னாடி சாஞ்சிடும் பின்னாடி சாயும் சாப்பிட்டியம்மா? இன்னும் சாப்பிடலையா? ஏன் வரல? நான் தான் இருன்னு சொன்னேன். எல்லாருக்கும் கொடுக்கும்போது வரணுமா இல்லையா? எங்கே உட்காந்த? அந்தாண்ட போய் உட்காந்து அப்படி கையில் பிடி, இந்த தட்டு கையில் பிடி. எல்லாரும் சாப்பிட்டு போகிறாங்க, நீ இன்னும் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படிமா? என்னண்டிக்கா வாமா? சாப்பாடு தானே வேணும், கையில் போடுங்க. என்னண்டிக்கா வாங்க? கலம்பூர் குமரன் மருத்துவர்கள் டாக்டர் பாரதி, டாக்டர் மெய்ப்பொருள் பாரதி, டாக்டர் குருநாதன், செல்வி சிவகுமார் ஆகிய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக உணவு வழங்குகின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் முருகா, ஓரமாக விட்டு வா, ஓரமாக விட்டு வா. இந்த பையனை தட்டு கையில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வச்சிருமா வச்சிருமா. அண்ணாதரா, ஏய் சாப்பாடு எல்லாம் கேட்குற, இருக்கும்போது நேராக போற. சாப்பாடு இல்லாத நீங்க வந்து ஆய் போச்சான்னு கேட்டு போற. குடுக்குற நீங்க கம்முன்னு போயினே எப்படி இல்லை இப்படி இப்படி தட்டுப்படி கையில் இப்படி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. முருகன் எங்க தம்பிப்பா. என்னதுரா அது நமக்கு என்னம்மா ஏமா போயிருந்தாங்க அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து. சரி சரி வா, விட விட
அதான் அந்த தட்டுலாம் இலை போட்டு ஒன்றும் இல்லை, நீ அது ஓரமாக விடு, கையில் கேட்டு சார். சாப்பிட்டியாப்பா தம்பி? சரி சரி தம்பி சாப்பாடு சாப்பாடு வாங்கிட்டு அப்படி உட்காந்து உள்ள சாப்பாடு போடுறது. அவர் எம்எல்ஏ பங்காளி சார், கேஜிஎஸ் பங்காளி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி சாமி சார் சாமி பேசுவா சாப்பிடுவா. அப்புறம் சாப்பிட்றேங்க. பேங்க் பார்த்துட்டு வந்துட்டா பார்த்து சாப்பிட்றேன். வாப்பா பூ சொன்னீங்க. சரி சரி என்னப்பா தம்பி சாப்பிட்டு தானே வந்தா? சரி 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 சாதம் வேணுமா? வயிறார சாப்பிடு, ஒன்றும் தப்பு இல்லை. கீழே போடாத, தட்டை மேலே தூக்கு. அங்கே போ. ரசம் என்ன வேணும்? செருப்பு போட்டுணுமாம்மா. சரி சாப்பிடு. சிவா வாடா, இன்னைக்கு தான் உனக்கு வரலாறு கூப்பிட்றாரு, வா. வாப்பா நீ எதுவும் சாப்பிடுவோம் நாங்கள், வா. சரி செருப்பு போடு, வெயில் அதிகமாக காலில் வர அடிபட்டுக்குது. செருப்பு போட்டு முதல் செருப்பு போடு. அன்னைக்கு டாட்டா ஏசியில் போகிறா கூப்பிட்றான், காதை கேட்கல உனக்கு. ஒரு 2-3 நாள் ஆயிரும், ஒரு வாரம் ஆயிருக்கும். டாட்டா ஏசி எடுத்து போனேன். நீ தான் வண்டி டாட்டா ஏசி வாங்கலையா? அது 6 வருஷம் எனக்கு சின்னத்தான் தெரியும். நீங்கள் ஈச்சர் சொல்கிறீங்க. ஈச்சர் எடுத்து போனேன் 3 மாதம் வாங்கி. அதான் ஈச்சரில் தான் போனேன். நானும் காரில் இருந்தேன். செருப்பு போட்டணும்மா, அதுக்கு தான் வெளியே நிற்க வைக்கிறோம். வெயில் எப்படி இருக்குது, ஒன்று செருப்பு போடாத வேணாம் சொன்னோம் நாங்கள். என்னப்பா இதில் போய் தேங்க்ஸ் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். ரசம் விட்டா இல்லையா? என்னப்பா ரசமா குழம்பா? ரசம் சார். நீங்க வா. ரைட் ரைட். ஒரு முறை தான்மா வைப்பாங்க. இவ்வளோ சோறு இருக்குது எனக்கு. நீங்கள் சோறு இருந்தாங்க இப்போ சோறு இவ்வளோ இருக்குது. சோறு இல்லைன்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் வரணும். நீ சாப்பிட்ற மாதிரி மற்றவங்க சாப்பிடணும் இல்லை? சாப்பிட்றியாம்மா? திரிதாம்மா வள்ளலார் சாப்பாடுமா?
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் வள்ளல் பெருமான் மாத பூச தினத்தை முன்னிட்டு களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலை நிறுவனர் டாக்டர் சிவகுமார், கன்னிகாபுரம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை செல்வி சிவகுமார், குமரன் கிளினிக் மருத்துவர்கள் மெய்ப்பொருள், பாரதி மெய்ப்பொருள், குருநாதன் ஆகியோர்கள் இணைந்து அறுசுவை உணவு வழங்கினார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பம் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி.